ஹே கைஸ், நீங்க ஒரு ஸ்கிரிப்டிடியா இருக்கீங்களா? இல்ல எத்திக்கல் ஹேக்கிங்ல ஒரு பிகினரா இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோஸ்ல மெட்டாஸ்ப்ளாய்ட் மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணி ரெடிமேடா இருக்கக்கூடிய பேலோட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறமா லிசனரோட ஐபி அட்ரஸ் அண்ட் தென் போர்ட் நம்பர் குடுத்ததுக்கப்புறமா, அந்த டூல் நமக்கு ஒரு பேலோட குடுக்கும். அந்த பேலோட நம்ம வந்து சோசியல் இன்ஜினியரிங் மெத்தட் யூஸ் பண்ணி டார்கெட்டோட சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் வந்து எடுப்போம். ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் ரியல் வேர்ல்டு ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஓன் கோட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணுவாங்க. ஸோ அதே தான் நம்மளும் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோல ஒரு மேல்வேரை நம்ம ஸ்க்ராட்ச்ல இருந்து ரைட் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் வாட் ரியல் ஹேக்கர்ஸ் டூ. ஸோ இப்போ நீங்க ஒரு ஸ்கிரிப்டில இருந்து ரியல் ஹேக்கரா மாறுறதுக்கான டைம் வந்துருச்சு. ஸோ வாங்க மேல்வேரை ரைட் பண்ணலாம். இப்போ நம்ம மேல்வேரை ரைட் பண்றதுக்கு முன்னாடி மேல்வேர்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ மேல்வேர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மெலிசியஸான சாஃப்ட்வேர். ஸோ அது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெர்மிஷன் அண்ட் ஆக்சஸ் எதுவுமே இல்லாம ஒரு மெலிசியஸான ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேல்வேர் என்னோட சிஸ்டம்ல இருக்கு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாருமே நம்ம ப்ரௌசர்ல வந்து ஜிமெயில் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இது எல்லாமே நம்ம வந்து லாகின் பண்ணியிருப்போம். ஸோ அந்த குக்கீஸ்லாம் ஒரு ப்ரிஃபர்டு லொகேஷனில் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளோட லோக்கல் ஸ்டோரேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஹேக்கரால் அந்த மேல்வேரை யூஸ் பண்ணி நம்மளோட குக்கீஸ் எல்லாமே வந்து ஸ்டீல் பண்ணிக்க முடியும். அண்ட் அதர் தேன் தட் நம்ம டிவைஸில் இருக்கக்கூடிய வெப்கேமை வந்து அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறமா நம்மளோட டிவைஸில் இருக்க ஃபைல்ஸை வந்து அவங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம சிஸ்டமில் என்னென்ன பண்ணுறோமோ அதை அப்படியே அட்டாக்கராலையும் வந்து பண்ண முடியும். பட் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து நம்ம வந்து இருக்கிற எல்லா ஆக்ஷன்ஸும் பண்ணுவோம். ஸோ ஒரு மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுவோம், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம், டெலீட் பண்ணுவோம். பட் அட்டாக்கர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால டெர்மினல் வழியா தான் நம்மளோட டிவைஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல்லாமே கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியா இருக்கும். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நம்மளோட டிவைஸஸை வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ என்டையர் ஆக்சஸ் வந்து அவங்களுக்கு போயிரும். அண்ட் அதர் தேன் தட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிவைஸில் என்டர் பண்ணக்கூடிய கீஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால மானிட்டர் பண்ண முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, கீழாகற கான்செப்ட்ல வரும். ஸோ மேல்வேர் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெறையா இருக்கு. இந்த சீரிஸ்ல ஃபுல்லா நம்ம அத தான் ரைட் பண்ண போறோம். ஸோ இத நான் ஒரு சீரிஸ் மாரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எபிசோட் 1ல நாம கீலாகர வந்து ஒரு பேசிக் கீலாகர வந்து ரைட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான். ஸோ இப்ப நம்ம ஸ்கிரிப்டிங்குள்ள போகலாம். இப்ப நம்ம அந்த பேசிக்கான கீலாகர் ஸ்கிரிப்ட் வந்து பைத்தான் ப்ரோகிராம் யூஸ் பண்ணி ரைட் பண்ணலாம். ஸோ இதுக்கு உங்களுக்கு ரெக்யர்மென்ட் என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஓஎஸ் யூஸ் பண்ணாலும் ஓகே. உங்களுக்கு பைத்தான் மட்டும் இன்ஸ்டால்டா இருந்தா போதும். இப்ப நம்ம அந்த ஸ்கிரிப்ட்ட வந்து ரைட் பண்ணலாம். ஸோ நீங்க விண்டோஸ் யூஸ் பண்றீங்கன்னா, உங்களுக்கு விசுவல் ஸ்டுடியோ கோட் ஆர் இல்ல உங்களுக்கு எந்த ஐடிஇ வந்து கன்வீனியன்ட்டா இருக்கோ, அந்த அந்த ஐடிஇ வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இன் மை கேஸ் நான் வந்து மேக் யூஸ் பண்றேன். ஸோ ஜூபிட்டர் ஐடிஇ வந்து நான் வந்து யூஸ் பண்றேன் ஃபார் பைத்தான். ஸோ இப்போ நான் அந்த ஐடியை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த பேசிக்கான கீலாகர் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ரைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதில் ஈச் லைனும் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத நான் வந்து இங்கே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பை இன்புட் அப்படின்ற ஒரு மாடியூலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஏன் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டில் என்டர் பண்ற ஈச் கீ ஸ்ட்ரோக்கையுமே கேப்சர் பண்றதுக்கு இந்த பை இன்புட் மாடியூல் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கீலாக் டாட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபைலை வந்து ரைட் பண்ணுறோம். ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்து நம்ம அந்த கீலாக் டாட் டெக்ஸ்ட் ஃபைலில் தான் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ யூசர் என்டர் பண்ணுறக்கூடிய எல்லா கீ ஸ்ட்ரோக்ஸும் வந்து அந்த கீலாக் டாட் டெக்ஸ்ட்டில் தான் சேவ் ஆகும். அண்ட் ஃபர்தராக என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ப்ரெஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, கீலாக் டாட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு ஈச் கேரக்டரும் வந்து அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் அப்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இதில் நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இது கேரக்டராக இருக்கிறப்போ பிரச்சனை இல்லை. ஸோ என்டர் கீ இல்லை ஸ்பேஸ் கீ இல்லைனா பேக் ஸ்பேஸ் கீ இதெல்லாம் நம்ம என்டர் பண்ணுறப்போ எரர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரோ ஆகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரை பிளாக்ல வந்து நம்ம வந்து ஈச் கேரக்டர் வந்து அப்பெண்ட் பண்ணுறோம். அண்ட் எக்ஸெப்ஷனில் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஆட்ரிபியூட் எரர் த்ரோ பண்ணும். ஸோ எக்ஸெப்ஷனில் நம்ம கீஸை வந்து அப்பெண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, லிசனர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஈச் கீ ஸ்ட்ரோக் வந்து என்டர் பண்ணுறப்போ ஆன் ப்ரெஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ அப்படின்றப்போ யூசர் வந்து என்டர் பண்ண ஈச் கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கீலாக் டாட் டெக்ஸ்ட்ல வந்து அப்பெண்ட் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிசனரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல் ஸ்கிரிப்ட்டுமே. ஸோ இத வந்து நம்ம சேவ் பண்ணி இப்ப ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க எனக்கு அந்த key.py அப்படின்ற ஃபைல வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப இத நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ என்னோட டெர்மினல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு பைத்தான் 3 ஃபார்வர்ட் பை அந்த ஃபைல் நேம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த key.py வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்ப என்னோட டெக்ஸ்ட் எடிட்டர்ல நான் ஏதாச்சு டெக்ஸ்ட் வந்து என்டர் பண்றேன். டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிட்டு, ஹாய் ஐ ஆம் சஞ்சய். ஸோ நான் சும்மா ஒரு யூசர் நேம், அதுக்கப்புறம் திருப்பி என்டர் குடுத்து பாஸ்வேர்ட் என்டர் பண்றேன். ஸோ இப்ப நம்ம என்டர் பண்ணது எல்லாமே வந்து அந்த keyload.txt வந்து அப்பெண்ட் ஆயிருக்கும். ஸோ இப்ப அந்த டெர்மினல் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஃபைல நான் இப்போ ஓப்பன் பண்றேன். ஸோ keyload.txt ஓப்பன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நாம ஃபர்ஸ்ட் என்டர் பண்ண ஹாய், அதுக்கப்புறமா என்டர் பண்ண ஸ்பேஸ், ஐ ஆம் சஞ்சய், அதுக்கப்புறமா யூசர் நேம், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட். ஸோ நம்ம என்டர் பண்ண எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த keylock.txtல வந்து சேவ் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் ஒரு ஹேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கீ ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே ஹேக் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான கீலாகரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டான கீலாகர். ஸோ இத ரிமோட்ல இருந்து ஆக்சஸ் பண்ணணும்னா, நம்மளோட ஐபி அட்ரஸ் அண்ட் தென் போர்ட் நம்பர் வந்து நம்ம அதில மென்ஷன் பண்ணணும். ஸோ குடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்மளோட ஐபிக்கு வந்து அந்த கீலாக்ஸ் எல்லாமே ஃபார்வர்ட் ஆகும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பைத்தான் ஃபைலா இருக்கு. ஸோ இத நம்ம வந்து PyInstall அப்படின்ற ஒரு பைத்தான் மாடியூல் யூஸ் பண்ணி பேக்கேஜிங் பண்ணுவோம். ஸோ நம்ம எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சூஸ் பண்றோமோ டார்கெட்டா, அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்க்கு வந்து பேக்கேஜிங் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸா இருந்துச்சுன்னா .exe அண்ட் ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸா இருந்துச்சுன்னா .apk. ஸோ இந்த மாரி நம்ம பேக்கேஜிங் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரிமோட் ஆக்சஸ் ட்ராஜன் வந்து நம்ம ரைட் பண்ண போறோம். ஸோ அதுல வந்து ஒரு சப் ப்ராசஸா இந்த கீலாகிங் ஃபங்ஷன் வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த கோட நம்ம வந்து இன்னும் அட்வான்ஸா பில்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட விண்டோஸ் டிஃபெண்டரே வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா டிடெக்ட் பண்ணிரும் இந்த ட்ராஜன்ஸ் எல்லாமே, இந்த கீலாகிங் எல்லாமே. ஸோ இதையுமே நம்ம வந்து பைபாஸ் பண்ணுவோம். அந்த பைபாஸ் பண்ற மெத்தட் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ எத்திக்கல் ஹேக்கிங்ல இன்ட்ரஸ்டடா இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ லெட்ஸ் சீ இன் அனதர் வீடியோ கைஸ். பாய்.